Okay. Create a program that reads the length and width of a farmer's field from the user in feet. Display the area of the field in acre. Okay. User கிட்ட இருந்து இன்புட்டை வந்து ஃபீட்டில் வாங்கணும், லென்த்து விட்டுன்னு அதை மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் ஃபீட்டில் வரும் ஏரியா. அந்த ஏரியாவை ஏக்கரில் டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, சிம்பிள் வேலை தான், ஏற்கனவே பண்ண மாதிரி தான். லென்த்துன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இன்புட் வாங்குகிறோம். என்ன இன்புட் வாங்குகிறோம்? ப்ளீஸ் என்டர் த length of the field in feet. ஓகே, அதே மாதிரி விட்த்தையும் வாங்கிக்கணும். ப்ளீஸ் என்டர் த width of the field in feet. ஓகே, அப்புறமா இது ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக தான் நம்மளுக்கு இன்புட் வரும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்பராக மாற்றிக்கிறோம். float of length, அப்புறம் width வந்து float of widthன்னு வரும். இப்போ இது வரைக்கும் ஸ்ட்ரிங்காக இருந்த அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸாக இருந்தது. லைன் நம்பர் 7 and 8க்கு அப்புறம் நம்பர்ஸ் ஆயிடுது. அப்புறம் ஏரியா கால்குலேட் பண்ணுறோம். ஏரியா வந்து லென்த் இன்டூ விட்த்து, அது வந்து ஏரியா. சரியா? இப்போ ஏரியாவை வந்து 2-3 யூனிட்டில் டிஸ்பிளே பண்ணணும், அவ்வளோதான். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூனிட் கன்வர்ஷன்ஸ் தெரியணும். 1076 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஏர். ஓகே, இதுதான் வந்து நம்ம ஊரில் இன்னும் லேண்ட் டாக்குமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற யூனிட். ஒரு ஏர், 2 ஏர். ஒரு ஏர் வந்து 1076 ஸ்கொயர் ஃபீட், 1076 ஃபீட் ஸ்கொயர். ஓகே, ஒரு ஏக்கர் வந்து 43560 43,560 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஏக்கர். ஓகே, டன். இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஏரியா வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. அதை வந்து ஒரு ஏர்லேயும் ஒரு ஏக்கர்லேயும் அவுட்புட்டாக கொடுப்போம். ஏருன்றது ஃப்ரெஞ்ச் யூனிட்டு, புதுச்சேரியிலேருந்து நம்ம ஊருக்கு வந்துடுச்சு. ஏக்கருன்றது பிரிட்டிஷ் யூனிட்டு. ஒரு ஏர்மாடு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர் ஓட்டுதோ அதை தான் அவங்க ஒரு ஏக்கர்னு அப்போ டிஃபைன் பண்ணாங்க. ஒரு ஏர் வந்து 100 ஸ்கொயர் மீட்டர்ஸு. ஸோ மீட்டர் டு ஃபீட் போட்டு 1076 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஏர், 43,560 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஏக்கர். ஓகே, இப்போ இதை எடுத்து கன்வெர்ட் பண்ணோம். ஏரியா இன் ஏர் இஸ் ஏரியா, it is already in square feet divided by 1076. டன். அப்புறம் ஏரியா இன் ஏக்கர் வந்து ஏரியா டிவைடட் பை 43,560. டன். ஓகே, பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாத்தையும். ஏரியா இன் ஓகே, எப்படி பிரிண்ட் பண்ணுறது? ஓகே, ஒரே லைனில் பிரிண்ட் பண்ண பார்ப்போம். Area of the field is string of area. இது வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஏரில் இது வந்து ஏரியா ஏர் நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஏரு, இது வந்து ஏக்கரு, ஏசிஆர்இ. ஓகே, டன். இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், அப்போ தான் நம்பருக்கும் யூனிட்டுக்கும் நடுவில் கேப் வரும். டன். ஓகே, இப்போது சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது வந்து exercise 4.py ரன் பண்ணுறோம். என்டர் த லென்த் ஆஃப் த ஃபீல்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 அடி. அங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். விட்த்து வந்து ஒரு 60 அடி.
ஸோ 6000 ஸ்கொயர் ஃபீட்டு 5.5 ஏர் 0.137 ஏக்கர். ஓகே, இவ்வளோ பெரிய டெசிமல் நம்பரை டிஸ்பிளே பண்ணுறதெல்லாம் ரொம்ப அப்சர்டு. இந்த அளவுக்குலாம் யாரும் மெஷர் பண்ண மாட்டாங்க. இதுக்கெல்லாம் மைக்ரோமீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணோம். ஓகே, இப்போ 2 சேஞ்சஸ். இதில் வந்து டிஸ்பிளே பண்ணும்போது டெசிமலை குறைச்சி டிஸ்பிளே பண்ணணும். ரெண்டாவது இந்த இடத்துல கொஞ்சம் கேப் கொடுக்கணும். கேப் கொடுக்குறது ஈஸி. இங்கே இஸ்டு போட்டால் கேப்பு. ஓகே, அதுக்கப்புறமா இங்கே இதை வந்து ஃபார்மேட்டட் டிஸ்பிளே பண்ணோன்னா இன்னொரு டைப் ஆஃப் டிஸ்பிளே இருக்குது. என்ன பண்ணோன்னா பிளேஸ் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். பிளேஸ் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ஏரியா ஆஃப் த ஃபீல்டு இஸ்ன்னு வராது இப்போ. ஓகே, இந்த இடத்துல வந்து ஃபார்மேட் ஏரியா. பேசிக்கலாக இந்த டைப் ஆஃப் டிஸ்பிளே அவுட்புட் வந்து ஃபார்மேட்டட் அவுட்புட். எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் வேணும், டெசிமல் பாயிண்ட்ஸுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்கணும், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வேணுன்றதெல்லாம் இந்த மாதிரி அவுட்புட் ஸ்டைலில் நம்மளே கான்ஃபிகர் பண்ணலாம். ஏரியா இன் ஏர் டைப் பண்ணிடலாம். ஃபார்மேட் ஏரியா இன் ஏக்கர். ஓகே, இப்போ இதை அப்படியே ரன் பண்ணால் போன வாட்டி கொடுத்தது தான் வரும். இது வந்து 100, அப்புறம் ஒரு 60, அதே அவுட்புட் தான் வரும். இப்போ இந்த டெசிமலை குறைக்கணும்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட் வந்தால் போதும். அப்புறம் இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு இது வந்து ஒரு இது வந்து இன்னும் பெரிய யூனிட். அப்போது இதுக்கப்புறம் எனக்கு லேட்டஸ்ட் ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்தால் போதும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வந்தால் போதும். இதில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்தால் போதும். இப்போ இதை ரன் பண்ணால் இது வந்து ஃபார்மேட்டட் டிஸ்பிளே. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுறோம். திருப்பி அதே மாதிரி ஒரு லேட்டஸ்ட் 2000 லென்த்துக்கு ஒரு வயல். அந்த வயலோட விட்த்து வந்து 500னா ஃபார்மேட்டட் டிஸ்பிளேல இங்கே பார்த்தா ஏரில் வந்து we have specified 2 நம்பர் தான் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட். அப்புறம் இதில் வந்து ஒரு நம்பர் தான் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட். இது ரவுண்ட் ஆஃப் இல்லை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ட்ரங்கேஷன் something correct. Yes, don't. Okay, no, sorry, it is round off, not truncation. 36.368. 8 வந்து 5 விட ஜாஸ்தி, ஸோ 37956. ஓகே, what is happening here? 0.9 ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட், ஸோ it has simply been rounded to 23. It is rounding off, it's not even truncating. 5 வந்து equal to or greater than 5, so it has one increment. It has become 23. That's it, done.